எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா மாநாடு வெகு விமர்சையாக நடந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் முழுக்க முழுக்க விமர்சனத்தோடு தான் இந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கிறதா தான் நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக விஜய் அவர்களுடைய பேச்சுக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க. அப்படிதான் இந்த மாநாட்டுக்காகவும் எல்லாரும் காத்திருந்தாங்க. ஆனால் அந்த பேச்சு எதிர்பார்த்ததுக்கு தீனி போட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம எத்தனையோ ஆடியோ லான்ச்சில் தளபதியோட பேச்சை கேட்டிருப்போம்ல, இந்த சர்க்கார் படம் வந்தப்பெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான வீரியமான ஒரு பேச்சாக தான் இருந்ததே தவிர மற்ற வகையில் எங்கேயும் இது அரசியல் களத்தை மாற்றி போடுற மாதிரியும் அரசியலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளை சொல்லி காட்டுற மாதிரியும் எங்கேயும் பேசலை. யாரையும் அந்த அந்த அளவுக்கு கருத்தியலோட பேசினதாகவும் நமக்கு தெரியல. மாநாடு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே மாநாட்டுக்கு ஏத்தின ஹைப்பு கூலி படத்துக்கு கூட ஏறி இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு அப்புறம் பாருங்க எத்தனை கட்சி தாவேக்காவில் சேரப்போகுது, தாவேக்காவே அடுத்த ஒரு பிரம்மாண்டமான கட்சியா மாறப்போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் 3 நிமிஷத்துல பேசுவாருன்னு அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 20-30 கோடி செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாநாட்டையே 1.5 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்க. காவல்துறை கொடுக்கப்பட்ட நேரமே கிட்டத்தட்ட 3:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ நேரம் வேணாமேன்ற மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு மாநாட்டையே முடிச்சிட்டாரு தளபதி விஜய். அதுலயும் இந்த அங்க இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர்களா இருக்கட்டும், அவங்க பேசின பேச்செல்லாம் அப்படி இப்படி ஊன்னு இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, அந்த மாநாட்டுல துணை பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய அந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள் ஒண்ணு பேசினாரு. என்ன பேசினார்னா, எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அது உண்மைதான் அப்படின்னு மேடையிலே போட்டு உடைக்கிறாரு. என்னடா இந்த மனுஷன் வெட்ட வெளியில பேசுறாரு, ஒரு ஐஆர்எஸ் இருந்தா இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதற்கடுத்துதான் இந்த மாநாட்டுக்கு வர வழியிலேயே மக்கள் பல்வேறு விதமான துன்பம் துயரம் அதெல்லாம் நீங்க எல்லாரும் வீடியோல பார்த்துருப்பீங்க. அதுலயும் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் நேற்று 100 அடி கொடிக்கம்பம் விழுந்ததுல ஒரு எல்லாரும் அதை ஒரு கஷ்டமான நிகழ்வா அப்படி பார்த்தாங்க. இருந்தாலும் அந்த 100 அடி கொடிக்கம்பம் விழுந்ததே ஒரு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. இதையே இவங்க சரியா பண்ணல அப்படின்ற மாதிரி. அதற்கு அடுத்ததா பேனர் வைக்கக்கூடிய விஜய் ரசிகர் இல்லையா, இப்போ தொண்டர் தாவேக்க தொண்டர் ஒருத்தர் விஜய்க்கு பேனர் வைக்கும் போது கரண்ட் ஷாக் அடிச்சு கரண்ட் கம்பியால இறந்து போனாரு. அதுவும் ரொம்ப ஒரு துக்கமான செய்தியானது. அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு போறாங்க, மதுரையை நோக்கி போறாங்க. போறவங்க எல்லாம் இந்த தீரன் சின்னமலை திருவிழாக்கு போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல. அதனால டோல்கேட்டாவது என்னவாது அடிச்சு நொறுக்கடா அப்படின்ற மாதிரி டோல்கேட்டெல்லாம் உடைச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிறப்பான வகையில தொண்டர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதற்கடுத்துதான் இந்த முறை விஜய் அவர்கள் நேக்கா முன்னாடியே மாநாட்டு திடலுக்கு வந்துட்டாரு போல. அதனால அந்த இடத்துல எந்த ஒரு கலபமும் ஆகலை. ஈஸியா மாநாட்டு மேடையில ஏறி வந்துட்டாரு. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒண்ணு போன முறை வச்சு தலையில துண்டு தூக்கி போடுறது, மூஞ்சில் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்பயும் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதை பார்க்கும்போது முதல் மாநாட்டிலே பரவாயில்ல, துண்டை தூக்கி போட்டாங்க, ஒரே ஒருத்தவன் ஏறி வந்தா, பின்னாடி 2 பவுன்சர் இருந்தாங்க, சிறப்பா அதை நடத்திட்டாங்க. ஆனா இந்த முறை கட்டுக்கடங்காத கூட்டம், முழுக்க முழுக்க கம்பி, இந்த ஜெயிலில் வச்சிருக்கக்கூடிய கம்பி வேலி மாதிரி போட்டு அதை கிரீஸ் எல்லாம் தடவி யாரும் ஏறி வந்துடக்கூடாதுன்னு பண்ணாங்க. அதையும் வழிச்சு போட்டுட்டு நம்ம தொண்டர்கள்லாம் அந்த ஆரவாரத்துல விஜய அள்ளி தழுவுறதுக்கு ஓடி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பவுன்சர்கள் இருந்திருப்பாங்க. யாராலையுமே அவங்கள சரியா கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு ஒரு வெகுண்டெழுந்த கூட்டமா விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்துதான் என்னடா இது கூட்டம் இவ்வளவு கூட்டம் வந்துடுச்சு, ஆனாலுமே கூட அந்த ரேம்ப் வாக் ஒரு ப்ராப்பரா நடத்தலையே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் மேடைக்கு போறாரு. கொள்கை தலைவர்களுக்கு அந்த மலர் தூவி அவர்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. ஆனா இவர் தான் கொள்கை தலைவரை இப்ப அண்மையில மாத்திட்டாரே அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு முன்பாக இருந்த முதல் மாநாட்டுல 5 கொள்கை தலைவர்களை வச்சிருந்தாரு. அந்த 5 கொள்கை தலைவர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார். இந்த 5 பேருமே அவங்க கொள்கை ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொருந்தாத கொள்கை. அந்த 5 பேரையுமே இவர் பொருந்தாம
போட்டு அடிச்சு ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி வச்சிருக்கிறாரு. சரி 5 தான் ஆச்சுன்னு பார்த்தா அதற்கு அடுத்துதான் 2 தலைவர்கள் வந்து முன்னிறுத்தி தான் இந்த மாநாட்டையே என்னது வாகை சூடும் மாநாடு அப்படின்ற பெயர்ல இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா, இன்னொரு பக்கம் நம்ம எம்ஜிஆர். என்ன 2 பெரும் தலைவர்கள், 2 பெரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்போ வந்து இவர் ஒரு ஐடியாவுக்கு வராராம். ஏன்னா மதுரை மண்ணுல இந்த 2 பெரும் கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இருக்கு இல்லையா, அதை நம்ம கையில எடுக்கணும்னா அந்த 2 பெரும் தலைவர்களுடைய அடையாளம் வந்து நமக்கு ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாவை எடுத்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை எடுத்திருக்கிறாரு. 1967 தேர்தல், 1977 தேர்தல் இதை வந்து சலிச்சு போயிடுச்சு. எந்த தாவேக்கா கூட்டம் போனாலும் இதையே மீண்டும் 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 எல்லாரும் பேசுறாங்க. உங்க கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய காமராஜர் அவர்களே 1967 தேர்தலில் விருதுநகருக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து தோற்று போறாரு. அப்படி உங்க கொள்கை தலைவரான ஒருத்தர் தோற்று போன தேர்தல் நீங்க வந்து முன்னுதாரணமா காட்டலாமா அப்படின்னு நீங்க பலரும் வந்துட்டு பலவிதமான விமர்சனத்தை உள்ளாக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இப்படி இருக்க விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பேச்சுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் நடந்து வரும்போதே அந்த மாநாட்டுக்கு பாடலான விஜய் பாடின பாட்டியே போட்டானுங்க. உங்கள் விஜய் நான் வரேன் தனியா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த மாஸ் சினிமா, அந்த மசாலா மூமெண்ட்ஸ்லாம் சினிமாவில் வரும்ல, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் சேர்த்து ஒரு பாட்டை போட்டாங்க. சரி, இந்த பாட்டு அவர் நடந்து வரும்போது தான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அடுத்த பாடல் வந்து உங்கள் விஜய் பாடிய பாடல் அப்படின்ற மாதிரி அந்த பாடலை வந்துட்டு ரிலீஸ் பண்றானுங்க. ஏன்டா இதெல்லாமாடா ரிலீஸ் பண்ணுவீங்க? அது ஒரு வந்து வரலாற்று சிறப்பு வாழ்ந்த மாநாடு. நாளைக்கு தாவேக்க ஆட்சி பிடிக்குதுன்னா அந்த மாநாடு எவ்வளவு பேசும் பொருளா இருக்கும், அந்த மாநாட்டுக்கான தன்மை என்ன, அந்த மாநாட்டுக்கான கொள்கை என்ன, 2வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த மாநாட்டிலிருந்து என்ன மாதிரியான அரசியல் திருப்பம் வந்ததுன்றதெல்லாம் நாளைக்கு வந்துட்டு பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் தான் உண்மையிலே நடத்திருக்கிறாங்க. விஜய் எப்படி ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரு, ஒரு எல்லாருக்கும் வணக்கம் காட்டுவாரு, ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு எழுச்சி மிக ஒரு பேச்சு பேசுவாரு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை. அந்த குட்டி கதை வந்துட்டு எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3வது குழந்தைக்கு கூட அந்த குட்டி கதை தெரியும். அந்த கதையை சொன்னாரு, சொல்லிட்டு நம்ம கையில தான் ஆட்சி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கேவை விமர்சித்து பேசுவாரு, இது பாஜகவை விமர்சித்து பேசுவாரு அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே சீமானை விமர்சித்து பேசுறாரு. இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இப்ப ரீசெண்டா சீமான் வேற போற போக்கில் அடிச்சு விட்டாரு, டிவிகேன்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதனால அவருக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக சிங்கம் பத்தி உங்களுக்கு தெரியுமா, சிங்கம் எங்க வாழும் தெரியுமா, சிங்கத்துடைய டெஃபினிஷன் தெரியுமா அப்படின்னு சீமானுக்கு பாடத்தை புகுட்டுறாராம். நீ புலினா நான் சிங்கம், அதே மாதிரி சிங்கம் வந்துட்டு தேவையில்லாமலாம் போட்டிக்கு போவாது, போட்டி போட்டா ஒன்னு விடாது அப்படின்ற மாதிரி சினிமா பஞ்சு டைலாக அள்ளி விடுறாரு. இது சீமானே பார்த்தாலும் சிரிச்சிருவாரு. ஏன்டா தம்பி, எனக்காகவாட நீ உன் பேச்சியே ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எப்பவும் போல அதே அந்த பாய்சன் அப்படின்ற மாதிரி அந்த பழைய மாநாட்டில் பேசுன அதே ரீலை எடுத்து கொடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ பாஜகவை பத்தி பேசி வரும்போது நான் வந்துட்டு மனசார ஒரு விஷயத்த பாஜகவோட கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டரா, ஒரு சாதாரண ஒரு இளைஞனா அப்படி கேட்குற மாதிரி கேட்குறாராம். என்னன்னா, தயவு செஞ்சு இந்த நீட் தேர்வை வந்து நீங்க ரத்து பண்ணிடணும், இந்த நீட் தேர்வு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நீட்டு மட்டும்தான் தேர்வா அப்படின்னு சொன்ன விஜய் வந்து இப்போ வந்து இந்த நீட் தேர்வுலாம் ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு எவ்வளவு மனசார கேட்கிறாரு. அதை பார்க்கும்போது கூட இவர் சரியான ஆள் தான் போல, சரியான கேள்விதான் கேட்கிறாரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததா எந்த தேர்தல் வந்தாலும் பாஜக வந்து கையில் எடுக்கக்கூடிய இந்த கச்சத்தீவு விவகாரம், ஏன்னா அங்க வந்து டிஎம்கேவுடைய அந்த ஒரு உரசல் இருக்குது இல்லையா, பாஜகவை வந்து அதை கையில எடுப்பாங்க. கச்சத்தீவை பத்தி பாஜக பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுறேன்டா தமிழ்நாட்டுல அப்படின்னு டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் வந்து கச்சத்தீவு விவகாரத்தை வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கூட்டணியை பத்தியே எல்லாரும் சொல்லுவாங்களா, விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாக போகிறது, விஜய் காங்கிரஸ் கூட்டணி உருவாக போகிறதுன்னு. அது இல்லை அப்படின்னு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாரு.
அப்படின்னு மிக தெளிவா தெரியுது. அதுல அவரும் சொல்லிட்டாராம், எந்த தேசிய கட்சிகளோடும் நம்ம கூட்டணி கிடையாது, எந்த மாநில கட்சிகளோடும் நம்ம கூட்டணி கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்ற அளவுக்கு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஓவராலா விஜய் அவர்களுடைய பேச்சானதுட்டு ஒரு பெரிய எழுச்சிமிகு ஒரு மாற்றத்தை ஒரு தேர்தல் மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா கிடையாது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒர்த்து, அது என்னன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 300 கிலோமீட்டர், ஒரு சிலர்லாம் ராஜஸ்தான்ல இருந்துலாம் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு படம் நடிக்கும் போதுதான் இவரை பார்க்கல, இப்போவாது அரசியல்னு சொல்லிட்டு வெளியே வந்தார், இப்போவாது இந்த முகத்தை பார்த்துட்டுமே அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கும் அப்படி வெளியூர்ல இருந்து 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நடிகர் விஜயை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அப்படிப்பட்ட ஒரு நடிகரை இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்க முடியாதுல்ல. அப்படி ஒரு மனநிறைவு இருந்திருக்குமே தவிர மற்றபடி இது பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வா எங்கேயுமே இருக்காது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, ஒரு மாநாடு இருக்குன்னா அந்த மாநாட்டுல சில விஷயங்கள் பேசணும்னா முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தீர்மானத்தை வைத்துதான் இந்த மாநாடு, எதை வைத்து இந்த மாநாடு நடக்குது, ஒரு போதைப் பொருள் மாநாடாக இருக்கட்டும், ஒரு சாதி ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும், ஒரு இடஒதுக்கீடு மாநாடாக இருக்கட்டும், இப்படி மாநாட்டுக்கென்று ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், ஒரு கொள்கையோடு சேர்ந்த ஒரு மாநாடாக இருக்க வேண்டும். வெறும் வாகை சூடக்கூடிய ஒரு மாநாடுன்னு பெயரை வச்சுக்கிட்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போனா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற மனநிலையில இன்னும் விஜய் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு அடுத்துதான் மதுரையில மாநாடு வச்சாலும் வச்சாங்க. மதுரையில இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவினர் ஒரு சில அக்கரும்பெல்லாம் பண்ணாங்க. மதுரைன்னு சொன்னாவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படியோ அதற்கு அடுத்ததாக நமக்கெல்லாம் சித்திரை திருவிழாவாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய கள்ளழகர், அப்படிப்பட்ட கள்ளழகரோட விஜயை ஒப்பிட்டு அந்த மாதிரி குதிரையில வர மாதிரி விஜயை உட்கார வச்சு மீம்ஸு அந்த மாதிரி போட்டோஸ்லாம் போட்டு இந்த மாதிரி கள்ளழகரோடைய விஜயை ஒப்பிடுறாங்களாம். இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்னு நீங்களே பாருங்க. இதையெல்லாம் பார்த்து மதுரை மக்களே கொழுந்து போய் தான் இருக்கிறாங்க. ஸோ தாவேக மாநாடானதுட்டு ஒரு சலிப்பு தட்டிய மாநாடாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ விஜயோடைய பேச்சு நீங்க கேட்டீங்களா, எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி போங்க. இந்த மாநாட்டின் பேச்சு என்ன மாதிரியான அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.